விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தனது ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு தற்போது பாமக வேட்பாளர் சி அன்புமணி அவர்கள் நம்ம இடையே இருக்கிறார். அவரிடத்தில் சில கேள்விகளை முன்வைக்கிறோம். சார், தேர்தல் ஆணையத்தோட செயல்பாட எப்படி பாக்குறீங்க? அது ஊமையாகி போச்சு. தேர்தல் ஆணையமே இல்லை. விக்கிரவாண்டி தொகுதியில் தேர்தல் ஆணையமே இல்லைங்க. பல புகார் கொடுத்தாச்சு. ஒரு சின்ன எவிடன்ஸோட காட்டுறோம். அப்போ கூட வந்து யாராவது ஒருத்தவங்க அவங்க ஒரு ஆள் அனுப்பிச்சு அதை போய் பார்க்கலாம். இது வரைக்கும் வந்து பார்க்கல. கண் எதற்கு உங்கள் எதற்க வந்து போட்டு உடைக்கிறாங்க. சாத்தனூரில் சாலை மறியல் பண்ணுறாங்க. ஆசாரங்குப்பத்தில் புடவை எல்லாம் போட்டு தெருவில் கடாசுறாங்க. இது வரைக்கும் எதுவும் பணம் பட்டுவாடா பண்ணுறதை எடுக்கிறாங்க. யாரும் தேர்தல் ஆணையம் திமுகவுக்கு முழு ஒத்துழைப்பு தராங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் நேரடியாக பாருங்கள். இன்றைக்கி கூட வந்து எல்லா ஊர்லேயும் இந்த பொறுப்பாளரும் போயிட்டான். ஆனால் ஒரு சில ஏரியாவில் எங்கெங்கே நமக்கு வந்து எனக்கு ஃபேவராக இருக்குமோ அந்த ஊரில் இருக்காங்க. இப்போ இந்த ஊர்லேயே வந்து இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க சொல்லிக்கிறேன். அங்கேருந்தால் யாருன்னா பிடிச்சி கட்டி வைங்கிட்டேன். அந்த மாதிரி வெளியில் இருந்த ஆள் வந்தால் கட்டி வச்சிருங்கன்ட்டேன். ஏன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ ஓட்டு கேட்டீங்க, முடிஞ்சு போச்சு. இனிமேல் நாங்களாம் சகோதரத்துமாக இருக்கிறோம். எங்கள் ஊரை பொறுத்தவரைன்றதில் பொதுவாக எந்த ஏரியாவிலும் சரி கட்சி பாகுபாடு கிடையாது, ஜாதி பாகுபாடு கிடையாது, எந்த வேற்றுமையும் எங்களுக்கு கிடையாது. சந்தோஷமாக தான் இருப்போம். இவங்க வந்து ஏதாவது காசு கொடுத்து ஏதாவது கிளப்பி விட்டு தான் உண்டு. அப்போ கூட அதுக்கு போக மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க வெளியே போயிட்டா நிம்மதியாக இருக்கும். காலையிலேருந்து பல்வேறு வாக்குச்சாவடிகளுக்கு போய் பார்வையிட்டு வந்துட்டு இருக்கீங்க. வாக்குச்சாவடியில் வரவேற்பு எப்படி இருக்கு? பொதுமக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கு? நான் போன 17 வாக்குச்சாவடியும் சிறப்பான வாக்குச்சாவடி, சிறப்பான வரவேற்பு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அருமையாக இருக்குதுங்க. இப்போ நான் உள்ளே போன உடனே எல்லாம் ஓட்டு போட நின்றுக்குது. மாம்பழம் வாழ்க மாம்பழம் அதெல்லாம் சொல்லக்கூடாது, கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் எவ்வளோ போட்டாங்கன்னு வாக்கு கேட்டுன்னு வந்துட்டேன். ஒன்று வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் தான் வெற்றி பெற்று விட்டனாலே அதில் வாய்ப்புக்கே இடம் கிடையாது. அதில் வந்து எந்த சந்தேகம் வெற்றி பெற்று அதெல்லாம் ஒன்றும் அந்த இடத்துக்கே வேலை கிடையாது. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் மக்கள் மௌன புரட்சியில் வெற்றி பெற செய்கிறாங்க. சண்டை சச்சுரு அவங்களே பண்ணாங்க. சண்டை கண்டை போடக்கூடாது, பதமாக இருந்து அண்ணன் ஜெயிக்க வேண்டது முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால வெற்றி உறுதி தெரியல. பாமகவும் பல்வேறு இடங்களில் பணப்பட்டுவாடால ஈடுபட்டிருக்காங்கன்னு எதிர்க்கட்சி திமுக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எப்படி பார்க்க? அவங்க சொல்லி தானே ஆகணும். அவங்க 6000 கொடுக்குறாங்க, அதை சொல்லி தானே ஆகணும். அவங்க சொல்லுவாங்க தான், அதை ஏற்றுக்க தயாராக இல்லை. நன்றி. தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படவில்லை என்று பாமக வேட்பாளர் சி அன்புமணி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர் ராஜேஷ்.